ஃபர்ஸ்ட் மிதுன ராசி அப்படின்னாலே கலகலப்பாக அனைவரும் இணைந்து செயல்படக்கூடிய திறன் கொண்டவங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னொருத்தருக்கு எப்படி நடந்தால் ரெண்டுங்கிற விஷயம் வந்துட்டே இருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய சைட்டை ரெண்டாக பிரித்து இவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருப்பாங்க. அப்போ வருமானம் உள்ள பெண்களில் மிதுனம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருக்கும், அவரே 11ஆம் அதிபதி. அப்போ நிர்வாகம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னால் இவங்க புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கும் பிஹேவியர். ஆனால் மிதுனராசி அன்பர்களுக்கு பொதுவாக குறிப்பாக பெண்களுக்கு இது சிறப்பு தொகுப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பொது பலனாக சொல்லும்போது நிறைய ஆண்களுக்கு சம்மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பெண்களுக்கு உண்டான அம்சங்கள், அவங்களோட வாழ்க்கைகள் எப்படி இருக்கும், கல்வி நிலை, வேலை, குடும்ப உறவுகள் எப்படி, அவங்களுக்கு உண்டான குழந்தைகள், சொத்து சுகங்கள் எப்படி, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் எப்படி, வேலை, தொழில், இதை பற்றி பொது பலனாக இருக்காது. ஓவராலாக சொல்லப்பட்ட கருத்துக்களெல்லாம் ஆணுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி முழு பதிவும் ஒரு பெண் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்களுக்கு இது சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் புரிந்திருக்கும். ஒரு 40 வயசில் பாதி நடந்திருக்கும், இது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆக மொத்தம் இதை கடந்து தான் அவங்க வரப்போகிறாங்கன்னு மாற்று கருத்தில். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிதுனராசி அவங்களை பொதுவாக பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் மிதுனராசி அப்படின்னாலே கலகலப்பாக அனைவரும் இணைந்து செயல்படக்கூடிய திறன் கொண்டவங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, கலகலப்பு உண்டு. எவ்வளோ பெரிய குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் அந்த முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம். சிரிப்பு, அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் பழகிற விதங்கள் பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்கும். ஆஹா பாரு எவ்வளோ கஷ்டத்து இருந்தாலும் இருக்கேன். அப்போ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து வெல்லக்கூடிய அம்சம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருதுங்க. முதல்ல இவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு அருகில் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கோயில், குளங்கள், ஒரு கோயில் வந்துடும், இல்லை ஸ்கூல் வந்துடும், ஒரு பார்க், இந்த மாதிரி இருக்கிற இடமா வரும். பொதுவாக இவங்களுக்கு கார்னர் சைட்டில் தங்குறது நல்லது. ஒரு வீட்டின் கார்னர் சைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பொதுவாக இவங்க வீடு அமையும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு சந்துக்குள்ளே போய் என்ட்ராகிற மாதிரி இருக்கும். அப்போ கார்னர் இல்லைன்னா அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு சந்துக்குள்ளே என்ட்ராகி உள்ள 2வது வீடுங்க, சந்துக்குள்ளே என்ட்ராகி 3வது வீடு. அப்போ ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். இப்படி அமையும். இதுதான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு யோகம் என்னென்னா, எல்லாமே 2ஆக நடக்கும். ஒரு வீடு வாங்கும் பொழுதே இன்னொரு இடம் வாங்கணும்னு அப்படியே அமைப்பு வரும். இது ஆண் பெண், நான் சொல்கிறது பெண்களுக்கு பொதுவாகவே. ஒரு வீடு பார்த்துட்ருக்கோம், 2 வீடு ஒன்றா இருக்குங்க, இந்த வீட்டையும் வாங்கிக்கங்க, முன்னாடி இருக்க இடத்தையும் வாங்கிக்கங்கிறாங்க, இப்படி வரும். இல்லைன்னா 2 பத்திரமா இருக்கும். இன்னொருத்தருக்கு எப்படி நடந்தால் ரெண்டுங்கிற விஷயம் வந்துட்டே இருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய சைட்டை ரெண்டாக பிரித்து இவங்களுக்கு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை பிரிக்கும் பொழுது தான் தெரியுது, மிகப்பெரிய சைட்டை எங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அதில் குறிப்பிட்ட பார்ட்டு 2 பேரும் சமமாக பயன்படுத்துகிற மாதிரி இப்படிலாம் வந்து நிற்கும். ஆக மொத்தம் இவங்களுக்கு சொத்து அமைஞ்சால் சொத்து வளர்ச்சியாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக மிதுன ராசி பெண்களுக்கு சொத்து உண்டு, அமைப்பு உண்டு. இதில் குறிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேடை பேச்சு சூப்பராக இருக்கும். இவங்க ஒரு மேடையை மட்டும் ஏற்றி விட்டுருவேன், ஏற மாட்டேன்பாங்க, பாட்டு பாட மாட்டேன்பாங்க, எனக்கு பிடிக்கல, மியூசிக் எதுவுமே இல்லைம்பாங்க, இந்த நகைச்சுவை உணர்வுலாம் எதுவுமே எனக்குலாம் அப்படி இல்லைம்பாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்து நீங்கள் ஏறி பேசுங்கன்னா மணிக்கணக்காக பேசக்கூடிய பாயிண்ட் இருக்கும், மற்றவங்களே அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறமை படைத்தவங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம். உண்மையாகவே தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, தாய்ப்பாசத்தை அனுபவிக்க தடைன்னு சொல்கிறது. அம்மா கூட இருக்கணும், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாங்க அதில் குறிப்பாக பெண்ணாக இருக்கிறவங்க மொதல் ஃபோன் கால் அம்மாவுக்கு தான் போகும். சண்டை கட்டுறது அம்மா கூட தான், சண்டை கட்டுறது அம்மா தான். சண்டையும் உண்டு, அன்பும் உண்டு. இவங்களுக்கு பிரித்து காட்ட முடியாத அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பொதுவாக நிறைய மிதுனராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தோன்னா, மிதுனராசி பெண்களும் அவங்க தாயும் முக ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்குங்க. உருவ ஒற்றுமை, பார்க்க ஒரே ஹைட்டு, ஒரே முக இதாக இருக்கும். அப்போ அந்த உருவ ஒற்றுமை ஒன்றாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காது சம்மந்தப்பட்டதில், அதாவது 2 காது குத்தணும், காதுக்கு மேலே கடுக்கன் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக இந்த சிந்தனையே காது சம்மந்தப்பட்டதில் ஒரு ஹெட்செட் விருப்பம் உடையவங்க. பொதுவாக ஹெட்செட்டு இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஒரு சிலர் புத்தகம் படிப்பாங்க, புக்ஸு வீட்டில் படிக்கிறாங்களே, புக்ஸு செல்ஃப் இருக்கும்.
மொபைல் ஃபோன், ஹெட்செட், வீட்டில் இந்த மியூசிக் பிளேயர், ஒரு சிலர் ஹோம் தியேட்டர் சொல்லுவோம், மியூசிக் பிளே, இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும். இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. சரி, வேலையை பற்றி பேசுவோம். பொதுவாக இவங்க வேலைக்கு சேரும்போது சாதாரண நிலையில் சேருவாங்க. ஒரு சாதாரண நிலை. ஆனால் போக போக இவங்க வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். இவங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருப்பாங்க. அப்போ வருமானம் உள்ள பெண்களில் மிதுனம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருக்கும், அவரே 11ஆம் அதிபதி. அப்போ நிர்வாகம் சூப்பராக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வேலையை ஈஸியாக வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதே இது வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு தொழில் தான் பண்ணுவாங்க. டக்குன்னு கூட்டு தொழில் பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டு அப்புறம் தனியாக பிரித்து இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் கூட்டு தொழிலும் பின்னர் இவங்க தனியாக எடுத்து செய்யக்கூடிய திறம் பிடித்தவர்கள். இவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற விஷயத்தை பேசுவோம். இவங்களுக்கு பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசும்பொழுது என்ன ஆகும்னா, அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணலான்னு எண்ணம் வரும். படிக்கும் பொழுது திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. படிக்கும்போதே திருமண வரன்கள் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திருமணம் அப்படின்னு பண்ண உடனே இவங்க வருகின்ற கணவராக திருமணம் நடந்த உடனே பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், பிஸ்னஸ்ஸு இல்லை ஸ்கூலில் டீச்சராக போகணும், இல்லை பேங்க்கில் வேலைக்கு போகணும். இந்த டீச்சரு பேங்க்கு சம்மந்தப்பட்டு வந்துடும். அப்போ திருமணமும் வேலை பிஸ்னஸும் ஒரே மாதிரி தோண்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வெளிநாடு சென்று வர யோகம் உள்ளது. நிறைய வெளிநாடு வெளி மாநிலங்கள் செய்ய வாய்ப்பு உண்டு. வருகின்ற கலாச்சாரங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். சொந்தமாக இருந்தால் கூட தூரத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். இவங்க திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி பெண்களுக்கு இவங்க இருக்கிற இடத்துல பெண்கள் அடுத்த வீடு இல்லை பக்கத்து வீட்டில் பெண் நிர்வாகம் உள்ள வீடு, பெண் முன்னாடி நின்று பண்ணுறக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், தண்ணி திரவம் சம்மந்தப்பட்டது ஈஸியாக கிடைக்கும். திரவம் சம்மந்தப்பட்டது பல மொழிகள் பேசக்கூடிய திறமை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்க இருக்கும். அப்போ திருமணத்தை பற்றி சொல்லியாச்சு. இந்த குழந்தை விஷயம், குழந்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். என்ன அப்படின்னா, கரு உருவாகி மிஸ் ஆகிற அம்சம் உடைய மிதன ராசி. அப்போ பொதுவாகவே இந்த மிதனத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பலன், குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு கரு உருவாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது முதல் கருவாக இருக்கலாம், 2வது கரு ஏதோ இருக்கலாம். அப்போ கரு இந்த மிஸ்கரேஜ் ஆச்சுங்க, ட்ராவலில் இருந்தோம், நீ இருந்ததே தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடிய அம்சம் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்கு அந்த குழந்தை வகையில். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வேணும் அப்படின்னா, குழந்தை வேண்டுதல் கிடைக்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் இதில் பிரார்த்தனை செய்தால் குழந்தை பிறப்பு வந்துடும். குழந்தை பிறப்புக்கு இவங்க சரியான பருவம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், அந்த இடத்துல பிரார்த்தனை. இவங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். சினிமா கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். இதாக நடனம், எஸ்பெஷலி டான்ஸ் சம்மந்தப்பட்டது, சிங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு இன்னும் நல்ல இன்வால்மெண்ட் இருக்கும். ரைட். இவங்க பூர்வீக ரீதியான சொத்து உண்டு. பூர்வீக சொத்து இயற்கையாக தானாக அமைஞ்சிடும். இவங்க கேட்க தேவையில்லை, அதுவாக வந்து நிற்கும். சொந்தத்தில் அங்கே பிரச்சனைங்க, ஆனால் நீங்கள் கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. சித்தப்பா என்ற உறவு உங்களுக்கு நீடிக்கக்கூடிய அம்சம். அதன் மூலம் ஆதாயம் உண்டு, லாபம் உண்டு. உங்களுக்கு சில காலம் வேலைக்கு சென்று அப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. முதல் தரம்ங்கிறது வேலைக்கு போகிறது, 2வது தான் பிஸ்னஸ்ஸு. ஸ்கூலு, பேங்க்கு, அக்கௌண்ட்ஸு, நிர்வாகம் வந்துடும். உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நிறையா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சேவிங்ஸ் போட்டு வைக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு நிறையா உண்டு. அடிக்கடி பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம், சீட்டு போடுவதன் மூலம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பொதுவாகவே 3ஆம் இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் தைரியம் இருக்கும், போல்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தாம்பத்திய ரீதியான எண்ணங்கள் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புக்கு தகுந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு இருக்க அந்த எதிர்பார்ப்புக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கம்மி. அப்போ அந்த ஒருங்கிணைத்தல், கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கணவன் மனைவி அந்யோன்யம், ஒருங்கிணைந்து போகிறது. எவ்வளோ தான் சண்டையாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இணைந்து போகக்கூடிய அம்சம் வரும். இவங்களுக்கு அந்த அந்யோன்யம், இன்டிமெசி, இந்த தாம்பத்தியம் மட்டும் இருந்துட்டால் கண்டிப்பாக இந்த ஜாதகம் எவ்வளோ மோசமான ஜாதகம் ஜெயிச்சு டைவர்ஸ் போகாமல் தப்பிக்கக்கூடிய அம்சம். கணவன் மனைவி ஃபஸ்ட்டு பேசுகிறது. இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு என்னென்னா, மனசு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேசணும். சொல்லுங்கள், பேசுங்க அப்படிம்பாங்க. அப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாலே இவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. பேசாமல் அமைதியாக இருந்தால் நிற்காது. இவங்க மனசில் உள்ளொன்று வெளியொன்று பேச தெரியாத ராசிங்க. பொதுவாக வெளிப்படையாக இயற்கையாகவே பேசக்கூடிய பெண்கள் இவங்க.
இவங்களுக்கு அந்த அழகு சம்மந்தப்பட்டது, அழகு, மியூசிக்கு, ட்ரெஸ்ஸு, இந்த செருப்பு, விதவிதமாக செருப்பு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொல்லுவாங்க 5 செருப்பு இருக்குது, 6 செருப்பு இருக்குது, ஏன் இருக்குதுன்னு தெரியாது. அதேமாதிரி ட்ரெஸ்ஸு எக்கச்சக்கமாக, ஏதோ பெண்களுக்கு சொல்கிறதுன்னு ஒரு பொது பேராமீட்டர் இத்தனை ட்ரெஸ் இருக்குது. இந்த மாடர்ன் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்தால் எப்படி வரும்னா, ட்ரெஸ்ஸு வந்தால் ஒரே நேரத்தில் 2-3 ட்ரெஸ் வந்துடும். ஒரு இடத்துல ஒன்று வந்து இன்னும் ஒரு 3 நாள் கழித்து ஒன்று அப்படிலாம் வர மொத்தம் பஞ்ச் அப்படி மொத்தமாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும். அப்போ மொத்தமாக வருகிற அம்சம் உண்டு. இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் ஒன்று பண்ணிக்கிறதுக்குன்னா, ஏதோ ஒரு வேலை சம்மந்த நிர்வாகம் பண்ணியே ஆகணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சினிமா சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சினிமா, கலை, மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இவங்க இன்னும் ஜெயிக்க ஒரு சில கடவுள் வழிபாடு இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஒரு சில எண்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதை தவிர யாருக்காவது மிதனராசி இது மாதிரி பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இந்த மிதனராசியில் ஒரு சிறப்பான பலன் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னால் இவங்க புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கும் பிஹேவியர். ஆனால் இவங்க தான் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. பூனை, குருவி, அணில் இதெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். இவங்க வீட்டில் வந்து தங்குன்னே சொல்லலாம். சார், பூனை வந்து குட்டி போட்டுருச்சு, அணில் வந்தது, குருவி வந்து முட்டை வச்சது. அப்போ அந்த பெட் அனிமல்ஸ் அதை வளர்க்கக்கூடிய ஆர்வம் உண்டு. நிறைய மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ் சம்மந்தப்பட்டது வகையாக சாப்பிடக்கூடியது. பொதுவாக நான்வெஜ் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதாங்க, விதவிதமாக அந்த ஃபாரின் பிராண்ட் மாதிரி சொல்லுவாங்க. பாஸ்தா பேரே வித்தியாசமாக இருக்கும், பரித்தோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்டது விதவிதமாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. ரசித்து ருசித்து சாப்பிடும் அமைப்பு உண்டு. எமோஷன் தான் இவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் மனசு இங்கேருந்து லண்டன் போயிட்டு வந்துடும். மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க இந்த இமோஷனை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுப்பதில் 1000 குழப்பம் இருக்கும். ஆனால் முடிவு எடுத்து ஓகேன்னு முடிவு பண்ணிட்டால் திடமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு திறம்படுத்தவங்க. ரைட். இதில் பார்த்ததில் உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் எதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கடல்லேருந்து ஈஸியாக மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. சொத்து சுகங்களை உங்கள் பேரில் அமையக்கூடிய அம்சம் இருக்குது. கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு. சண்டை வந்தாலும் அந்யூன்யம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் உண்டு. வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா யாராவது மேக்கப் சம்மந்தப்பட்டு டெய்லர்லாம் இயற்கையாக வந்து டெய்லராக இருக்காங்க, மேக்கப் சம்மந்தப்பட்டு இருக்காங்க, பெயிண்டிங் சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு வந்துடுவாங்க. ஆக மொத்தம் வீட்டு அருகில் ஒரு செய்தி, பத்திரிக்கை இதெல்லாம் ஆட்கள் வரக்கூடியது. இவங்களுக்கு அதை நோட்டு போட்டு எழுதுகிற ஹேபிட் இருக்கும். டைரி மாதிரி போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் எழுதுவாங்க, வச்சுருவாங்க, திருப்பி எழுதுவாங்க, மொபைல் நோட் பண்ணி வைப்பாங்க. மனக்கணக்கு ஜாஸ்தி இந்த ராசிக்கு. டக்குன்னு கையில் எழுத ஓகே அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டுருவாங்க. மனக்கணக்கு உடைய ராசி இது. ரைட். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.